எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்கு. டெல்லிக்கு போனோம், நான் என் தம்பி பிரபு எங்கள் மூத்தவர். இன்னொரு நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை பின்னாடி எடுத்துட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டார். நான் முன்னாடி போயிட்டேன். எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அங்கே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ராணுவம் வளர்ச்சிச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதைக்கலாம், என்னன்னு தெரியல. எங்கள் மூத்தவர் அப்படியே அப்படியே நிற்கிறாரு. சுற்றி நின்றுட்டு கட்டிப்பிடிச்சேன். ஆனால் ஃபோட்டோ நான் ரொம்ப பிடிக்குமையா ஐயா ஐயா நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டியா கொடுத்து போட்டோ எடுத்து கடைசியாக நீங்கள் போகல அந்த ஏழை பிடிச்சி இது அதில் போகும்போது அந்த விஷயத்தை போட்டோங்க. தம்பி இதனால தான் தம்பி இந்த பையனை பதவி விட்டுக்கிற இறங்க மாட்டேங்கிறாங்க. 10 நிமிஷம் பரவாயில்ல இல்லை, அதனால தான் இந்த பையனை பதவியிலேயே திரும்பி இறங்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு நமக்கு. தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய இந்த காணொலி தான் தற்போது இணையத்தில் ரொம்பவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்திங்கன்னா இந்த திராவிட கும்பலும் ஆரிய சங்கிகளும் சேர்ந்துக்கிட்டு வேணும்ட்டே பார்த்திங்கன்னா வெட்டி ஒட்டி அவர் பொய் சொல்கிறார் இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டல் பொருளாக இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பெருமளவுக்கு தம்பிகள் கட் பண்ணி யாருமே பதிவிடலை. காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும், அண்ணனின் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தான் பதிவு செய்யணும். அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயம்லாம் அவருக்கு நடப்பது மட்டுமே. அதை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் தெரிவிக்கிறார்ன்றது மட்டுமே தான் பொருளே தவிர அது அவருடைய அரசியல் கிடையாது. ஒரு இராணுவ வீரர்களை அவர் மீட் பண்ணி அவருக்கு செல்ஃபி எடுத்தாங்கங்கிறது அவருடைய அரசியல் கிடையாது. அவருடைய அரசியல்ங்கிறது வேறு. அது நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியும். அந்த கட்சியோட வரைமுறை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அதை தான் எப்பொழுதுமே சீமான் தம்பிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா வெட்டி ஒட்டி அதை தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், அனைத்து சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் பேசுகிற, அதாவது அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு தன்னுடன் நடந்த நிகழ்வுகளை பகிர்வதை பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு அதை ஒரு கேலி கூத்தாக்குறதுங்கிறது இந்த மாதிரி திராவிட சங்கிகள் பண்ணுற வேலையாக தான் இருக்குது. அவர்களுக்கு செருப்படி தரும் விதமாக பார்த்திங்கன்னா அவர் அந்த இராணுவ வீரர்களோட புகைப்படம் எடுத்ததை அண்ணன் சீமான் கூட இருந்த ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த விஷயத்தை பதிவேற்றிருக்காங்க. அது இணையத்தில் பயங்கர வைரலாக இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. இப்போ இது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த ஒரு பக்கையும் கத்த மாட்டேங்குது. சுற்றி கத்திக்கிட்டு இருந்த அத்தனை பள்ளியும் எங்கே ஓடி போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. தேடி செருப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த திராவிட சங்கிகளுக்கு எப்போவுமே நடக்கிறதாவே இருக்குது. நாங்களோட வைக்கிற கருத்தியலில் முடிஞ்சால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க. அதற்கு ஏதாவது அரசியல் ரீதியாகவோ சரியான புரிதலோட கேள்வி எழுப்பினா நிச்சயம் அதற்கான பதில் கிடைக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கேலி கிண்டலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான எதிர்வினை இதே மாதிரி கொஞ்சம் ஆஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவேற்றுக்கிறோம்.